ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு அந்த ஆல்டோ K10 எஸ்ப்ரெஸோல இருந்து கொஞ்சம் ஒரு பெரிய வண்டியா. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் 2 டிரான்ஸ்மிஷனுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட் எல்லாமே நீங்கள் போறீங்கும் போது இன்ஃபோடைன்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டெட் பண்ணணும். ரியர் டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு உள்ள ஸ்பேஷியஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிரைவர் சீட் வந்து என்னோட ஹைட்டுக்கு தான் வச்சிருக்கேன். என்னோட ஹைட் 5'10", ஸோ அந்த லெவலில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த லெவலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ரூபா ஆன்ரோட் காஸ்ட்டுக்கு சேஃப்டி வைஸ் 6 ஏர் பேக், ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்து ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கா மாருதி சுசுகியோட சிலேரியோ இருக்கு. இந்த வெஹிக்கிளோட VXi வேரியன்ட் தாங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இதுல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, பிரைஸ் டீடைல்லாம் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா தெளிவா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஏபிடி மாருதி ஷோரூம் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. மறக்காம கேட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்டா அவைலக்கூடிய பிரைசிங் அண்ட் வேரியன்ட் அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு பிரைசிங் டீடைலாக சொல்லுவாங்க. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 7 கலர் ஆப்ஷன்ஸ் வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. ஸோ சீக்கிரம் உங்களுக்கு என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இந்த வெஹிக்கிளோட டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2435 mm வீல் பேஸுங்க. ஸோ சிலேரியோ, வேகனர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் வீல் பேஸில் தான் நமக்கு வருது. லென்த்தை பொறுத்த வரைக்கும் 3695 mm லென்த் இருக்க வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. நமக்கு நல்லாவே ஒரு காம்பாக்டான ஹேட்ச்பேக்கா நம்ம சிட்டி டிரைவனுக்குலாம் ஏற்ற மாதிரியான ஒரு டிசைன்ல இந்த வெஹிக்கிளை வடிவமைச்சிருக்காங்கன்னே சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் யூனிட்டா தான் வருது. ஒரு குரோம் லைன் இங்கே சென்டரா போயிருக்கு பாருங்க சுசுகியோட லோகோவோட. ஸோ இதெல்லாமே வந்து பேஸ் வேரியன்டான LX வேரியன்ட்ல இருந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு, லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நம்ம வேணா ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். நீங்க இந்த ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாடி கலர்லேயே அப்படியே கொண்டு போயிருக்காங்க. ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலா சிம்பிள் டிசைனா ஒரு குட் லுக்ல இருக்கு. சைடு லுக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளேடிங்கு, ஸ்கஃப் பிளேட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. பிளெயினான ஒரு பாடி சர்ஃபேஸா இருக்கு. ORVM டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு பாடி கலர்லேயே வந்திருக்கு. A பில்லர், B பில்லர், C பில்லர் எல்லாமே வந்து பாடி கலர்ல தான் இருக்கு. பிளாக் ரிமோட்லாம் எதுவும் பண்ணல. இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ORMs எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா வருது. ஸோ நான் உள்ள ஃபீச்சர்ஸ் சொல்லும் போது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றபடி இல்லை வேற எந்த டிசைனிங் எலமெண்ட்ஸ் வைஸ் இதில் வேற எதுவும் இல்லை, பிளேனான சர்ஃபேஸாக தான் இருக்கு. டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 14 inch வீல்ஸ் வருதுங்க. 165/70 ப்ரொஃபைல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. ஒரு போதுமான லெவலில் இருக்கு. டெயில் செக்ஷனை பார்த்தாலும் நமக்கு சேம் சிம்பிளான ஒரு டிசைன் தாங்க. ஸ்பாயிலர் அந்த மாதிரி செட்டப்லாம் எதுவுமே இல்லை. விண்ட்ஷீல்ட்லையும் இப்போ ரியர் விண்ட்ஷீல்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபாகர், ரியர் வைப்பர்ஸ் எல்லாமே இந்த VXi வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வரல. இதே டாப் வேரியன்ட் போறீங்கும் போது உங்களுக்கு வரும். அண்ட் டெயில் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிராப்லெட் டிசைன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு நீர்த்துளி உருற மாதிரியான ஒரு டிசைனிங் செட்டப்ல ஒரு டெயில் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ல நல்லாவே இருக்கும். அண்ட் சுசுகியோட பேஜிங், செலோட பேஜிங் இதெல்லாமே இருக்கு. ரியர் டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கீ போட்டு ஓப்பன் பண்ற மாதிரி தான் இதுல வருது. அண்ட் பம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பாடி கலர்ல வந்துருது. 2 ரிஃப்ளெக்டர்ஸ், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் 2 இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 313 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த VXi வேரியன்ட்ல இருந்து நமக்கு பார்சல் ட்ரே ஆப்ஷனும் வந்துருது. ஸோ இது வந்து சின்னதாக கியூட்டான ஒரு பார்சல் ட்ரே இருக்கு. ஸோ நீங்க லைட் வெயிட் வச்சுக்கலாம் அதுல. அண்ட் இல்லை இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எனாமஸான ஸ்பேஸ் கிடைக்குது. லோடிங் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கு, தூக்கி வைக்கிற மாதிரியா தான் இருக்கும். அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே பாடி பேனல்ஸ் விசிபிளா இல்லை, நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி லைட் ஹூக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. பட் பாடி வந்து விசிபிளா எல்லாமே நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியிலே வந்திருக்கு. நமக்கு சேம் 14 inch வீல்ஸே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் நீங்கள் சைடில் பார்த்துருக்கோம், வீல் கவர்ஸ் போடாமல் இருக்கு. LXi வேரியன்ட் பேஸ் வேரியன்ட்ல நமக்கு வீல் கவர்ஸ் எதுவும் வராது, சென்டர் வீல் கேப் மட்டும் கொடுப்பாங்க. பட் இந்த VXi வேரியன்ட்ல இருந்து நமக்கு சென்டர் ஃபுல் வீல் கவர் வந்துருது. ஸோ அதுக்கான கவர்ஸ் வந்து இங்கே கீழே வச்சிருக்காங்க. ஃபியூயல் டேங்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு வந்திருக்கு. 32 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதோட டிசைனிங் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக தாங்க இருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தாலும் நமக்கு ஃபிளாட் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான். அதாவது மாருதியோட பேஸ் என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கான ஆல்டோ K10, எஸ்பிரஸோ, சிலேரியோ, வேகனர் எல்லாத்துலயுமே இந்த ஃபிளாட் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்டோ K10 எஸ்பிரஸோலாம் கூட ஓகே, பட் வேகனர், சிலேரியோ எல்லாமே இந்த டிசைனிங்லாம் அவங்க இன்னும் மாத்தலாம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது நமக்கு அந்த ஆல்டோ K10 எஸ்பிரஸோல இருந்து கொஞ்சம் ஒரு பெரிய வண்டியா இந்த வெஹிக்கிள் வந்து லுக் வைஸ் நமக்கு இருக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தாங்க. மாருதியோட K10C அப்படிங்கிற ஒரு இன்ஜின் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 68.5 PS ஆஃப் பவரும்,
91.1 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டு டிரான்ஸ்மிஷனுமே அவைலபிளா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் AMT டிரான்ஸ்மிஷன்ல கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரண்ட் டிரைவன் வெஹிக்கிள். இந்த சிலேரியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் அட்ராக்ஷன் பாயிண்ட் இதோட மைலேஜ் தாங்க. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் மேனுவல்ல 25+ கிளைம் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக் AMT வெர்ஷன் போறீங்க அப்படிங்கும்போது 26 வரைக்கும் கிளைம் பண்றாங்க. ஸோ ஆன் ரோட் யூசர்ஸோட ரிப்போர்ட்டுமே நமக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ 20+ தாராளமாக இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம கொடுக்கும். ரொம்ப லீனாக ஸ்லோ ஸ்பீட்லலாம் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது 23-24 உங்களுக்கு தாராளமாக இந்த வெஹிக்கிள் மைலேஜ் கொடுக்குது. ஸோ அடுத்து இன்டீரியர் போயிட்டு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இல்லை நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இன்டீரியரோட கலர்ஸ் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பிளாக் கலர் தீமில் தாங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் மேகசின் ஹோல்டர் இருக்கு. சில்வர் கலர் டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டெகிரேட்டரா வரக்கூடிய டோர் ஓப்பனர்ஸ் இதெல்லாமே நமக்கு வந்துருது. மற்றபடி பவர் விண்டோ சுவிச்சஸ் எல்லாமே இதுல நமக்கு வரல. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேயே சென்டர் மவுண்டரா இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் உள்ள காமிக்கிறேன் வாங்க. டேஷ்போர்டுக்கு பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர்ல தான் இருக்கு. ஏசி வென்ஸ் அந்த சென்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் எல்லாமே கம்ப்ளீட்டா பிளாக்ல தாங்க இருக்கு நமக்கு. அண்ட் இந்த VXC வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங்கும் சரி டிரைவர் சீட்டும் சரி நமக்கு அட்ஜஸ்டபிள் கிடையாது. ரெண்டுமே ஃபிக்ஸடான நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே டாப் வேரியன்ட் ZXC Plus நீங்க போறீங்க அப்படிங்கும்போது அதுல ஸ்டேரிங்கும் உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். டிரைவர் சீட்டும் பாத்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிளோட கொடுத்துருப்பாங்க. பட் இந்த VXC வேரியன்ட்ல ரெண்டுமே வரல நமக்கு. மறுபடியும் இந்த டேஷ்போர்டோட டிசைனிங்கே பாத்தீங்கன்னால ஒரு ஃபிளைங் டிசைன் மாதிரி நமக்கு இருக்கும். பாக்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த ரவுண்ட் டைப்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பழைய ஃபோர்ட் ஃபிகர் எல்லாமே பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் டைப்ல கொடுத்துருப்பாங்க. அந்த வந்து எனக்கு ஞாபகப்படுத்துன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைனிங் செட்டப்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் சைஸுங்க, சின்னதா நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் IRVM வந்து டே நைட் IRVM வந்துருது. மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான், பட் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். அண்ட் சன்வைசஸ்ல க்ரோ டிரைவர் சைட் பாத்தீங்கன்னா மிரர்ஸ் எல்லாமே வந்துருது. லைட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல மட்டும்தான் ஹாலஜன் பல்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கேபின் லாம்ப்ஸ் இல்ல. இந்த சென்ட்ரல் கன்சோல்லே நீங்க பார்க்கலாம். ஸோ பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ் வந்து இங்க வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்க ஃப்ரண்ட் டோர்ஸ்க்கான பவர் விண்டோ சுவிட்ச், சென்ட்ரல் லாக், இது வந்து சைல்ட் லாக், அதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கு. அசா சுவிட்ச் சென்டரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் பேசஞ்சருக்கான பவர் விண்டோ சுவிட்ச் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கீழே வந்திருக்கு நமக்கு. பவர் பிரேக்குக்கு பின்னாடி, ஹேண்ட் பிரேக்குக்கு பின்னாடி வர மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க இதை. அண்ட் மேனுவல் கண்ட்ரோல் ஏசிஸ்க்கான சுவிச்சஸ் எல்லாமே வந்துருது. ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா USB ஆக்ஸ் போர்ட் வரும். ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட் எல்லாமே நீங்க போறீங்க போது இன்ஃபோடைன்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு USB ஆக்ஸ் போர்ட் இடத்துல வரும். பட் இந்த VXC வேரியன்ட்ல நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட் வர்றதில்லை. ஸோ 12 வோல்ட் போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ், இந்த இடத்துல மொபைல் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேற எந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இல்லை. ஸோ இங்கே வந்து 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இது. ஸோ இது வந்து நார்மல் பிளாக் கலர்ல தாங்க இருக்கு. இதுவே டாப் வேரியன்ட் நீங்க போறீங்கும் போது அதில் வந்து ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதோட இமேஜ் வேணா உங்களுக்கு சைடில் மாண்டேஜ் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அண்ட் இதை டிரான்ஸ்மிஷன் லிவரை சுற்றி இருக்கிறதுலையுமே இந்த சில்வர் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனிங் வைஸ் சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டேரிங் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் கலர்ல தான் இருக்கு. இதுவே டாப் வேரியன்ட் போனீங்கன்னா ஸ்டேரிங்லேயுமே நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் இதில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இல்லை. அண்ட் இதை தவிர வேற என்ன ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ORMs வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா பண்ணிக்க முடியுங்க. ஃபோல்டபிள் கிடையாது, பட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ரைட் சைடே வர மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்ஜினோட ஆட்டோ ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷன் சுவிட்ச், டிராக்ஷன் கண்ட்ரோல் சுவிட்ச் இதெல்லாமே இங்க இருக்கு. கீயை பொறுத்த வரைக்கும் பிளேனான கீ தாங்க நமக்கு. ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் கிடையாது. இதுல கீ போட்டு சென்ட்ரல் லாக் பண்ற மாதிரி தான் இல்ல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிமோட் கண்ட்ரோல் கீ, இன்ஃபோடைன்மெண்ட் இதெல்லாம் நமக்கு வரது கிடையாது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா ORVM, 4க்குமே பவர் விண்டோஸ், ஏசிஸ், பவர் ஸ்டேரிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டெட் பேனலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க லாங் இதெல்லாம் போடுறீங்க இல்ல AMT வெர்ஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது எல்லாமே உங்களுக்கு இன்னொரு காலை வந்து நீட்டா ரெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் டெட் பேனலுமே இருக்கு இதுல. ஸோ இதான் தாங்க இதுல கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது. ஒரு 2 விஷயம் டிஃப்ரெண்டா எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிள் வந்துட்டு எப்பயுமே கீழே வந்து ஃபியூல் ஓப்பனிங் அண்ட் பின்னாடி பூட்டுக்கான டோர் ஓப்பனிங்க்குமே லிவர்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் இதுல ஃபியூலுக்கு மட்டும் தான் இருக்கு, பூட்டுக்கான ஓப்பனிங் இல்லை. ஸோ அது வந்து நம்ம தனியாக கீ போட்டு ஓப்பன் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த ஹெட்ரெஸ்ட், ஸோ ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்டா தான் வருது. ஸோ சிட்டிங் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்கு. ஸோ ஹைட் அட்ஜஸ்டபிள் இல்லாட்டினாலும் நீட்டா வச்சுக்க முடியுது, அது பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல வந்து ரொம்பவே டில்ட்டா இருக்குது. ஃப்ரண்ட்ல கொஞ்சம் மூவ் ஆயிருக்க மாதிரி இருக்கனால நெக்குக்கு சப்போர்ட் கிடைக்கல. நீங்க தலையை மட்டும் தான் ரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேசிக்கான செட்டப்ல வரக்கூடியதாங்க. ஸ்பீடோமீட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே காமிக்குது. கீழே வந்து சின்னதாக ஒரு MID டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாப் யூஸ் பண்ணி தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து ஃபியூல் இண்டிகேட்டர் வந்திருக்கு. அண்ட் ட்ரிப்பு A, B, ஆவரேஜ், ரேஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேலே காமிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து வாங்க ரியர் ரோ போயிட்டு எங்க என்ன மாதிரி கம்ஃபர்டபுள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து ரியர் ரோ பார்க்கலாம்.
ஸோ டோர் ஓப்பனிங் நல்லாவே ஒரு 85 டிகிரி நல்லாவே ஓப்பனிங்ல இருக்கு. இங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து உட்கார முடியுதுங்க. ஸோ பெரியவங்களுமே இதுல ஈஸியா உட்காரலாம், அந்த லெவல்ல தான் இருக்கு. ரொம்ப டவுன் பண்ணி உட்கார்றதுங்கிறதுல நீட்டா இருக்கு. டோர் பேரிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன்ஸ், சில்வர் கலர் டோர் ஓப்பனர்ஸ் இதெல்லாமே நமக்கு வந்துருது. உள்ள ஸ்பேஷியஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிரைவர் சீட் வந்து என்னோட ஹைட்டுக்கு தான் வச்சிருக்கேன். என்னோட ஹைட் 5'10", ஸோ அந்த லெவலில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த லெவலில் பின்னாடி பாத்தீங்கன்னா நான் தான் உட்காந்துருக்கேன். ஸோ என்னோட ஹைட்டுக்கு 5'10", 5'11" இருப்பேன். ஸோ இந்த லெவலில் நீ ரூம் நல்லாவே இருக்குங்க. கரெக்டான ஒரு நீ ரூம் செட்டப்பாக நம்ம கொடுத்துருக்காங்க. அண்டர் டை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்கு. கீழே லெக் ரூமும் நமக்கு ஓகேவா இருக்கு. ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் கிடைக்குது. 2 பேர் அப்படிங்கிறது நல்ல கம்ஃபர்டபுளாக அந்த வெஹிக்கிளில் போகலாம். 3 பேருங்கிறது குழந்தைங்களாம் உட்காந்தாங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி மேலே வந்து ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னது அந்த நெக் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கு. ஏன்னா 4மே இல்லை ஃபிக்ஸட் ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவுமே இருக்கு. அதனால பின்னாடி உட்காந்து இருக்கவங்களுக்கு ஃப்ரண்ட்ல நடக்கிறது அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ கேபின் ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. இந்த சீட் வந்து நல்லாவே பெருசா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கன்ஸ்டன்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டான ஃப்ளோர் கிடையாது, கொஞ்சம் ஹம்ப் இருக்கு. ரியர் 2 டோர்ஸ்க்கான பவர் விண்டோஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ரண்ட்லயே சொல்லியிருந்தேன், அதெல்லாமே இருக்கு. மற்றபடி ஃபீச்சர்ஸ் வைஸ் எதுவும் கிடையாதுங்க. ஏசி வென்ஸ், லைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. பவர் விண்டோ ஸ்விட்சஸ் மட்டும் சென்டரா நமக்கு வந்திருக்கு. பெஞ்ச் டைப் சீட்ஸ் தான். அண்ட் உங்களுக்கு வேணும் ஸ்பேஸ் எதுவும் வேணும், பூட் ஸ்பேஸ் பின்னாடி 10 எதுவும் அதிக லக்கேஜ் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த சீட்ஸ் வந்து 60-40 ஸ்பிட் அப்ல உங்களால மடக்கிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே 3 சீட் பெல்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துருது. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் VXi வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 5,99,500 வருதுங்க. ஆன் ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது ஒரு 7,4 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் வந்துருது நமக்கு. ஸோ டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ABT மாருதி ஷோரூம் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நிறையவே ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனல் பார்த்து வரதா சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெஸ்ட் ஆஃபர்ஸ்லையும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 7,4 லட்சம் வரைக்கும் இதோட ஆன் ரோட் காஸ்டிங் வருது. ஆஃபர்லாம் போக நீங்கள் ஒரு 6,300 6,80 அந்த ரேஞ்சுக்கு இந்த வெஹிக்கிள் உங்களால் ஓன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ஆல்டோ K10 எஸ்ப்ரெஸோ இதெல்லாம் வந்து டாப் வேரியன்ட் போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சேம் அந்த 6,5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்துடும். ஸோ அந்த வெஹிக்கிளுக்கு மாற்றா இந்த வெஹிக்கிள் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வைஸ் கொஞ்சம் நிறையவே கம்ஃபர்டபுள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4 பவர் விண்டோஸ் ஆப்ஷன் வந்துருது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட் ப்ரெசன்ஸ் வைஸ்மே லுக்ல இருந்து எல்லாமே நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மைலேஜ், ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் கிட்டத்தட்ட ஒரு 26 வரைக்குமே கிளைம் பண்றாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆன் ரோட்ல 20, 22 எல்லாமே உங்களுக்கு சாலிடா இந்த வெஹிக்கிளை நீங்க மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெக்ட்ல ஒரு பட்ஜெட்டும் சுற்றி ஒரு 7 lakhsக்குள்ள இருக்கு. அப்படிங்கும் எல்லாமே இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 1 லிட்டர், எனக்கு 1.2 லிட்டர் அந்த மாதிரி இன்ஜின் எல்லாம் போகணும், ஃபீச்சர்ஸோட வேணும் அப்படிங்க நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே வேகனார் எல்லாமே ஒரு 7.5 lakhs பட்ஜெட்ல நம்ம கிடைக்குது. ஸோ அதோட டீடைல் ரிவ்யூ எல்லாமே ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.